இரு கை காய்கறிகள் ஒன்றையில் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவர் 2 வாட்ச் விற்கிறாரு. 2 வாட்சுமே 594 தான் விற்கிறாரு. ஆனா 2 வாட்சோட அடக்க விலையும் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அப்படி விற்கும் போது 10% லாபம் 10% நட்டமும் ஏற்படுது. அப்ப அவருக்கு ஏற்பட்டது லாபமா நட்டமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதா அதுக்கப்புறம் அது லாப சதவீதம் இல்லது நட்ட சதவீதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த ஒரு இந்த மாதிரி கணக்குகளை பொறுத்தவரை அடக்கவிலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்பயுமே 100%. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு பேங்க்ல போய் ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 100%. சரிங்களா? அது மாதிரி அடக்கவிலை அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கணக்குல அது ஒரு 100%. சரிங்களா? அப்போ ஒரு 100% 2 வாட்ச் வச்சுக்கீங்கன்னா ஒரு வாட்ச்ல ரெண்டுமே 100%. ஃபர்ஸ்ட் வாட்ச்ல 100%ல அவருக்கு 10% லாபம். சரிங்களா? 10% லாபம். அப்போ ஆல்ரெடி 100%. ஒரு 10% லாபம். அப்போ அந்த 100%யும் ஒரு 10% சேர்த்துதான் 594 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப அந்த 594 ரூபாய் அப்படிங்கிறது 110%. சரிங்களா? ஆல்ரெடி அடக்க விலை ஒரு 100%. அந்த அடக்க விலையில ஒரு 10% கண்டுபிடிச்சு அடக்க விலையோட கூட்டிக்கிறாங்க. கூட்டிட்டு தான் 594 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப அந்த 594 ரூபாய் அப்படிங்கிறது 100%ஓட ஒரு 10% கூட்டினா கிடைச்சா போதும். அப்போ 594 அப்படிங்கிறது 110%. 110% அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வாட்ச் விற்கும் போது உள்ள விற்ற விலைக்கான சதவீதம். சரிங்களா? விற்கும் போது ஒருவர் விட்டார், இவர் விட்டு 10% லாபம். சரிங்களா? இப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த விற்ற விலை 594 ரூபாய் அப்படிங்கிறது 110%. இதை அப்படியே நம்ம 100%க்கு மாத்தணும் அப்படின்னா நம்மள்ட்ட அடக்க விலை கிடைச்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்சோட விலை கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 சைடும் 100 நம்ம பெருக்க போறோம். சரிங்களா? 2 சைடும் 100 பெருக்க போறோம். 100 ஏன்னா இங்க 100% கொண்டு வரப்போறேன். சரிங்களா? இங்க ஆல்ரெடி 100% இருந்தா வைக்கலாம். இங்க 110% இருக்கு. நம்மளுக்கு இந்த 100% தான் இருக்கும். அதனால என்ன பண்றோம், 2 பக்கட்டும் 100 நான் பெருக்கிறேன். சரிங்களா? கணக்குல உள்ள ரூல்ஸ் 2 பக்கம் பிரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 100% இருக்கணும். அதனால இங்க என்ன இருக்கு, 100ஓட 110 பெருகிட்டு இருக்கு. இந்த 110 நம்ம என்ன பண்ணணும், அந்த சைடு பகுதியில கொண்டு போயிட்டோம்னா இங்க 100% இருக்கும். அப்ப 100% வரும். இந்த 110 என்ன பண்றேன், அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 594 × 100 கீழே 110. சரிங்களா? ரைட். இப்போ இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடும். இந்த 11 594 கண்டிப்பா டிவைட் பண்ணும். 1 11 11 5 11 55. சரிங்களா? மிச்சம் 4 இருக்கும். இந்த 4 முன்னாடி சேர்த்தோம்னா 44. அப்ப 4 11 44. சரிங்களா? மேல இருக்கிறது கீழே 1 அதை எடுத்துங்க. மேல இருக்கிறது 54. இங்க ஒரு 10 இருக்கு. 54 பெருத்து 10 பெருக்கணும் அப்படின்னா 540. அப்ப 100% அப்படிங்கிறது 540. இதுதான் அடக்க விலை. ஃபர்ஸ்ட் வாட்சோட அடக்க விலை 540 ரூபாய். சரிங்களா? இப்ப 2வது வாட்சுக்கு போவோம். 2வது வாட்ச் என்ன, 2வது வாட்ச்ல 10% நட்டம். அப்போ 2வது வாட்சில உள்ள விலை 100%. அதுல 10% நட்டம் அப்படின்னா அந்த 10%த்தை 100% கழிச்சது பிறகு விற்றவர்கள் தான் 594 ரூபாய். 2 வாட்சுமே தனித்தனியா 594 தான் விற்கிறாரு. அதை நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ அந்த 100%ல 10% நட்டமா அந்த 10% கழிச்சிட்டோம் அப்படின்னா 90%. அந்த 90%ங்கிறது 594 ரூபாய் 2வது வாட்ச் விற்கும் போது. அப்ப இங்க 90% அப்படிங்கிறது 594 ரூபாய். சரிங்களா? நமக்கு அதை இதை எப்படி 100% மாத்தணும், அதை என்ன பண்ணணும், 100% மாத்தணும். அதாவது 2 பக்கட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், 100 பெருக்க போறோம். இப்ப 100 பெருக்கல் 90% ஈக்குவல் 594. இந்த சைடு 100 நான் பெருக்கிட்டேன். இப்ப இங்க 100% வேணுமா, இந்த 90 இங்க இருக்கக்கூடாது. இந்த 90 அந்த சைடு பகுதியில கொண்டு போயிடும். அப்ப 100% 594 பெருக்கல் 100 கீழே 90. 90 கீழே 90. சரிங்களா? இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடும். சரிங்களா? இந்த 594 9 கண்டிப்பா அடிக்கும். 1 9 9 6 9 54. 6 9
54. 59ல 6 9 54, மிச்சம் 5 இருக்கும். 4 முன்னாடி சேர்த்தோம்னா மறுபடியும் 54 ஆகும். அப்ப 6 9 54. சரிங்களா? அப்ப கீழே 1 தான் இருக்குங்க, மேல 66 இருக்கு, இங்க 10. 66ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 660. இது 100%. அப்ப ரெண்டாவது வாட்சோட 100% அப்படிங்கிறது 660. அப்ப ரெண்டாவது வாட்சோட அடக்க விலை 660, ஃபர்ஸ்ட் வாட்சோட விலை 540. இப்பொழுது நமக்கு ரெண்டு வாட்சோட அடக்க விலையும் கிடைச்சிருச்சு, ரெண்டு வாட்சோட விற்ற விலையும் கிடைச்சிருச்சு. அப்ப லாபமா நட்டமான பார்த்துக்கலாம். சரிங்களா? 540. இங்க 540 நான் எழுதிக்கிறேன், மறந்துடுவோம். ஃபர்ஸ்ட் வாட்ச் 540, செகண்ட் வாட்ச்ங்கிறது W ஸ்டார்ட் ஆகுதுங்க 660. இதான் விலை. சரிங்களா? மறந்துடுவோம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு வாட்சையும் கூட்டினாதான் அதான் மொத்த அடக்க விலை. 0 10க்கு 0 1 12. அப்ப ரெண்டு வாட்சோட மொத்த விலையும் 1200 ரூபாய். அப்ப ரெண்டு வாட்சையும் எவ்வளவு கொடுத்திருக்காரு? 594 594 கொடுத்திருக்காரு. 594 594 கொடுத்திருக்காரு. கூட்டினா 8 9 18 18 8 மிச்சம் 1 11. 1188 ரூபாய்க்கு வித்திருக்காரு. சரிங்களா? 1200 ரூபாய் முதலீடு உள்ள ஒரு பொருளை 1188 ரூபாய்க்கு விட்டிருக்காரு. அடக்க விலை கூட இருக்கு, விற்ற விலை குறைவாக இருக்கு. அப்ப நட்டம். அடக்க விலை கூடவாகவும் விற்ற விலை குறைவாக இருந்தாலும் எப்பயுமே நட்டம் தான். அப்ப 1200ல 1188 கழிச்சிடணும். 1188 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்க கடவுள்னா 10, 10ல 8 போச்சுன்னா 2, இங்க வந்து 9 இருக்கும், 9 8 போச்சுன்னா 1, இங்க வந்து கடன் கொடுத்ததுனால 1 தான் இருக்கும், 1 1 போச்சுன்னா 0, இந்த 1 1 போச்சுன்னா 0. 12 ரூபாய் நட்டம். 1200 ரூபாய் முதலீடு உள்ள பொருளை வித்ததுல அவருக்கு 12 ரூபாய் நட்டம். அப்போ நட்ட சதவீதம் நான் எழுதுற நட்ட சதவீதம் 1200ல 12 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 2 0 அடிச்சிருக்கேன். 12 12 12 12 கீழே 1 இருக்கு விட்டுருங்க. இங்க 1 தான் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. 1 1 இருக்குன்னா 1%. அப்போ 1%. அப்ப நட்ட சதவீதம் 1%. இது வந்து செகண்ட் மாற்று வழி. அந்த ஏற்கனவே நம்ம போட்ட கணக்கோட இந்த கணக்கு வந்து சீக்கிரம் ஷார்ட்டா போடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால டைம் கூட எடுத்துருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கை வந்து மேக்சிமம் ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணி ஷேர் பண்ணிடலாம்.